ஸ்டார்ட் பண்ண 36வது கேள்வி என்ன செய்ய வேண்டியது? முப்பத்தாறு பாருங்க. நன்றாக இழுகிடப்பட்ட காவிடப்பட்டன ஒரே கடத்தும் திரவியத்தினாலான சமநீளம் எல்லையுடைய 3 கோள்கள் தொடுக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சேர்த்திக்கோள் ஏபி செய்யப்பட்டுள்ளது. ஏபி செய்யப்பட்டுள்ளது. ரைட். கோள்களின் குறுக்கு வெட்டு ஆரைகள் முறையே 4க்கு 2க்கு 1 வெப்பம் கோளின் முனை ஏயிலிருந்து பியிற்கு பாய்கிறது. ஏயிலிருந்து பியிற்கு பாய்கிறதாம் இப்படி வெப்பம். கேள்வி, சேர்த்திக்கோள் வழியே உறுதி நிலையில் வெப்பம் பாயும் வீதம். கவனிங்க, வளமையான கேள்விகள் இதுல வர கோள் வழியே வெப்பநிலையின் மாறல், கோள் வழியே தூரத்துடன் நீளத்துடன் வெப்பநிலையின் மாறல். இங்கு வெப்பநிலையின் மாறல் கேள்வி. வெப்பம் பாயும் வீதம் Q/T. ஆகவே காவலிடப்பட்டிருந்தா இழுகிடப்பட்டிருந்தா இந்த மேற்பரப்பால வெப்பம் இழக்கப்படாது, வெளியேறாது. ஆகவே வெப்பம் அனைத்துமே இங்கிருந்து கடத்தப்படும் வெப்பம் அனைத்துமே அச்சு வழியே தான் பாயும். வெப்ப பாய்ச்சல் அச்சு வழியே மாத்திரம்தான் நிகழும். ஆகவே இங்கல ஒரு செகண்ட் உறுதி நிலையில் எந்த அளவு வெப்பம் வருவதோ அதே அளவு இங்கே பாயும், அதே அளவு இங்கே பாயும். Q/T எல்லாத்துலயும் சமம். வெப்ப சக்தி லீக் ஆகாது இதுல. ஒரு செகண்ட் உறுதி நிலைன்னு அர்த்தம் இவங்களோட வெப்பநிலைகள் மாறாத சந்தர்ப்பம். இந்த கோல்டு எந்த புள்ளி எடுத்தாலும் வெப்பநிலை ஒரே பெருமானத்தில் இருக்கும். அதாவது கோல் வெப்பத்தை பெறாது. எனவே வார அனைத்தும் கடத்தப்படும். அதோட மேற்பரப்பால வெளியேறாது. எனவே அனைத்துமே அச்சு வழியை மாத்திரம் கடத்தப்படும். எனவே அச்சு வழி வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறாது. இப்ப நான் வளமையா எடுக்கிற முடிவு தான் அச்சு வழியை கணிப்பெடுக்கிற முடிவு எடுக்கிறேன். அச்சு வழி வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறாதுன்னு சொல்லி இங்க Q/T சொன்னா இதுலயும் Q/T தான், இங்கேயும் Q/T தான். அச்சு வழி வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறாதுன்னு வரத்துக்குரிய நிபந்தனைகள் என்னன்னு 2 விஷயம் அவசியம். உறுதிநிலை அடைந்திருக்கணும். உறுதிநிலை அடைந்து அந்த கோல் வெப்பத்தை பெறாது. எனவே ஈனுடாவார் அனைத்துமே பியை நோக்கி கடத்தப்படும். கோல் வெப்பத்தை உறிஞ்சாது. காவலிடப்பட்டிருக்கணும். எனவே அச்சு வழியே வெப்ப பாய்ச்சல் வீதம் சமனாகும். அதாவது இந்த மேற்பரப்பால் வெப்பம் இழக்கப்படாது. எனவே அச்சு வழி வெப்ப பாய்ச்சல் தொடர்ச்சியா மாறலையே இருக்கும். ரைட். கேள்வி கேட்டிருக்கிறது வெப்ப பாய்ச்சல் வீதம் தான் கேட்கிறான், வெப்பநிலையின் மாறல் அல்ல. வெப்பநிலை மாறலாம் தான் இந்த மாதிரி வடிவங்கள் நான் பார்க்குறோம். வெவ்வேறு வடிவங்கள் படுத்தலாம் கண்டு பார்க்க வேண்டியது. சரியா? ஆன்சர் 5வது. இதெல்லாம் மிஸ் ஆக வாய்ப்பிக்கிறேன். சில நேரம் இது மிஸ் ஆன அவங்களுக்கு அந்த கேள்விகளை விலங்கெடுக்கல் அவசரப்பட்டு வெப்பநிலையின் மாறல் தான் வளமையான கேள்வியான்னு நினைச்சா என்ன செய்வீங்க? கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஏற்பாடு படித்தினங்கள்லாம் காணத்துக்கு. ரைட். படித்தனங்களுடைய சாம்பாடு பெட்டு குறுக்கு வெட்டல் ஒப்பிட்டு ஆரைகள் ஒப்பிட்டு குறுக்கு வெட்ட ஒப்பிட்டு படித்தனல் ஒப்பிட்டு. ரைட். அந்த அளவுக்கு கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சரியா கேள்வியை என்ன கேட்டுக்கிறேன்னு விலங்கல்லாது. சரிதானே? ரைட். 37வதும் ஒரு சுருக்கல் தான் அதில் இருக்குது. புறக்கணிக்கத்தக்க திணிவை உடைய ஒவ்வொன்றும் தொடக்க நீளம் எல்லும் குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏயும் இருக்கும் y1 y2 எனும் யங்கின் மட்டுக்கள் உள்ள திரவியங்களால் ஆன திரவியங்களாலான இரு கோள்கள் தொடராக தொடுக்கப்பட்ட ஒரு சேர்த்திக்கோள் அமைக்கப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டவாறு சேர்த்திக்கோள் ஒரு முனை ஒரு விரைப்பான சீலிங்கில் உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. சீலிங்ல உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டிருக்க. அடர்த்தி பீட்டாவுடைய திரவியத்தான கனவளவு வியை கொண்ட ஒரு கோளம். இவர் அடர்த்தி பீட்டாவா, கனவளவு வியா கோளம்
அடர்த்தி ரோவை உடைய ஒரு திரவத்தில் முழுமையாக அமிழ்த்தப்பட்டுள்ளது, பீட்டா பெரிதாம். சேர்த்திக்கோளின் நீளத்தில் உண்டாகும் மாற்றம் நீட்சி யாருன்னு கேட்காங்க. சேர்த்திக்கோள் இது எல் நீளம், இது எல் நீளம், அங்கின் மட்டு y1, இங்க y2. தொடராக இருந்தா கோள் வழியே ஒரே விசை தொழிற்படும். ரைட், இங்க திணிவுகளும் புறக்கணிக்கத்தக்கது, திணிவுகள் புறக்கணிக்கத்தக்க தொடராக இருந்தால் இது வழியே உருவாக விசைகள் சமனாயிருக்கும். டி என்று போட்டால் இது வழியே உருவாக விசை ஒரே பெருமானமாயிருக்கும், ஒரே இழுவையாக இருக்கும் அல்லது ஒரே விசையாக இருக்கும். இவர்கள் குறித்த நீட்சி ஏற்படும் E1 எடுப்போம், இவரில் E2 எடுப்போம். மொத்த E நீட்சி நீளத்துள்ள அதிகரிப்பு E1 + E2. ரைட், மேலும் சமன்பாடு F = YAEOL அல்லது Y = FL/AE, FL/AE. அப்போ ஈக்கு பதில் என்ன சொல்லலாம்? FL/AY. அவங்க நீட்சிக்குடைய சமன்பாடு எடுக்கலாம். F பதிலா T இழுவை, L இன் கீழ் A y1, L இன் கீழ் A y1, T into L இன் கீழ் A y2. இதுதான் மொத்த நீட்சி நீளத்தில் ஏற்படும் மாற்றம். சரியா? புண்ணிய பாருங்க, விடைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எப்படி சுருக்கள் எந்த அளவு செய்யணும்ன்றது முடிவெடுக்கிறதுக்கு. இது TL இன் கீழ் A எடுத்தா 1 இன் கீழ் y1 + 1 இன் கீழ் y2. எங்களோட வேலையை வைக்கணும் என்ன? டீயை கண்டுபிடிக்கிறது. அதினே வளமையாக மெக்கானிக்ஸில் வர்றது. இழுவையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதில் நிறை தாக்கும், மேலுதைப்பு தாக்கும், அப்படித்தானே? நிறை தொழிற்படும், மேலுதைப்பு தொழிற்படும். T + U mgக்கு சமன். T என்பது அப்போ mg - U. mg V பீட்டா G - Uக்கு பதிலாக V rho G, அவ்வளோதான். பொது எடுத்தா பீட்டா - rho into G. டிரெக்டா இழுவைக்கு பதில் இது பிரதிடுங்க, விட வருது. இது பிரதிட்டா விட ஆன்சர் அது. முதலாவது கேள்வி கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக கொண்டு வந்திருக்கிறான், ஆனால் 2 ஐடியாவை சேர்த்திக்கிறோம். 1 தனித்தனி நீட்சிகளோட மொத்த நீட்சி, தனித்தனி நீட்சிகளோட கூட்டுத்தொகை என்பது. ரைட், E1 + E2. அதோட இதில் எங்களுக்கு தேவைப்படும் தொடராக இருந்தால் ஒரே இழுவை தொழிற்படும் என்பது நிறையும் புறக்கணிக்கத்தக்கதாக இருந்தால். அடுத்தது இந்த இழுவையை காணத்துக்குரிய மெக்கானிக்ஸில் வருது. சிம்பிளாக T = mg - U சமன் லைக் T + U mgக்கு சமன். ரைட், 38வது கேள்வி பார்ப்போம். 38வது கேள்வி. ரைட், இப்படி ஊடகங்கள் 1, 2, 3, 4 தாராங்க. ஒன்றன் மீது ஒன்று வைக்கப்பட்ட 4 தடித்த ஊடுகாட்டும் சமாந்தர தகடுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. தகடுகள் செய்யப்பட்டுள்ள திரவியங்கள் N1, N2, N3, N4 அந்த ஓடர் தான் நினைக்கிறேன். ரைட், தகடு ஒன்றினதும் இரண்டினதும் இடைமுகத்தில் ஒரு நிற ஒளிக்கதிர் காட்டப்பட்டுள்ளவாறு படுகோணம் தீட்டாவில் படுகின்றது. ஒரு நிற ஒளிக்கதிர் படுகோணம் தீட்டாவில் வந்து படுகிறது. படுகோணம் தீட்டாவில் வந்து படுகின்றது. தகடு 3னதும் தகடு 4னதும் இடைமுகத்தின் வழியே கதிர் செல்ல வேண்டுமெனே. தகடு 3னதும் 4னதும் இடைமுகத்தில் செல்லணும். சும்மா எடுப்போமா, இது இப்படி வந்து இப்படி போய் எப்படி எடுக்கலாம், கடைசியா இது வழியே செல்லணுமா? தீட்டாவில் இருக்க வேண்டிய பெருமானம் யாது? இங்க மறைவி போகணும் என்று சொன்னா தீட்டாட பெருமானம் யாது? அந்த ஸ்னெல்ஸ் லோவை சினலின் விதியை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாமே. உதாரணத்துக்கு இவரத்தில் உள்ள கோணம் R1 எடுப்போம், இங்குள்ள கோணம் R2. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் செய்கிற, நான் கேள்வி செஞ்சு தானே எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்தால் இது நான் செய்கிற ஸ்டெப் செய்ய அவசியமே இல்லை, டிரெக்டாக சாம்பாடு போடலாம். இப்போ ஸ்னெல்ஸ் லோ நான் இந்த வடிவத்தில் உள்ளதை பயன்படுத்து. எப்படி n sin I மாறிலி என்று சொல்லி n sin θ மாறிலி என்றது, அதாவது இங்குள்ள தனிமுறையை சுட்டு இங்குள்ள கோணத்தின் சைன் அந்த பெருக்கம் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் மாறிலி ஆகிடும். நீங்கள் சொல்லலாம் n1 sin θ, இது அவசியம் இல்லை இப்போ செய்ய போகிறது. n2 sin R என்று வரும், n2 sin R2 என்று வரும். சரி, இங்கே R3 என்று போடுவோம்.
ஊடகம் 2 உள்ள கோணம் R2, 3 உள்ள கோணம் R3 எடுப்பேன். இதுனே நான் செய்ய போற இந்த ஸ்டெப் அவசியம் இல்லை, ஆனால் அது அப்படித்தான் வருது. எப்படி ஸ்னெல்ஸ் லோட ஒரு வடிவம் இது. எப்படி இங்குள்ள முடிவுச்சுட்டு N1 sin θ, N2 sin R2. இனி இங்க சொல்லலாம் இந்த முடிவுக்கு N2 sin R2, N3 sin R3 என்று வரும். N2 sin R2 என்பது N3 sin R3 வரும். திரும்ப இந்த முடிவுக்கு N3 sin R3, N4 sin 90 என்று வரும். N4 sin 90, N4 sin 90. இன்னும் உங்களுக்கு இது ரெண்டு நேரடியாக போட்டிக்கலாம். அதாவது இங்க முறிச்சுட்டு இங்க கோணம், இங்க முறிச்சுட்டு இங்க கோணம், இங்க முறிச்சுட்டு இங்க கோணம், இங்க முறிச்சுட்டு இங்க கோணம். அப்படி டைரக்டா இது ரெண்டு போட்டிக்கலாம். எப்படி N1 sin θ சமன் ஆயிக்கும் N4 sin 90 சொல்லு. யாரான தொடர்பு பண்ண sin 90 உண்டு. எனவே sin θ வரப்போகுது N4 வின் கீழ் N1. θ sin இன்வர்ஸ் N4 வின் கீழ் N1 முதலாவது ஆன்சர். θ sin இன்வர்ஸ் N4 வின் கீழ் N1 முதலாவது ஆன்சர். சரியா? இந்த இடையில உள்ள ஸ்டெப் எல்லாம் போட அவசியமும் இல்லை. உங்களுக்கு பார்த்த உடனே இந்த மாதிரி கேள்விகள்ல பாஸ் பேப்பர்லாம் வந்திக்கிறேன். பார்த்த உடனே விளங்கணும். இங்க முறிவச்சுட்டு இங்க கோணத்தின் சைன், இங்க முறிவச்சுட்டு இங்க கோணத்தின் சைனுக்கு சமனாக இருக்கிறது. அது 39வது கேள்வியை பார்ப்போம். 39 இது நேரடியான கேள்வி மாதிரி. 3 மைக்ரோஃபெரட் 6 மைக்ரோஃபெரட், 3 மைக்ரோஃபெரட் 6 மைக்ரோஃபெரட். இங்க 9 வோல்ட் 9 வோல்ட். கொள்ளளவு முறையே 3 6 ஆன இரு கொள்ளளவிகள் உறவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு 9 வோல்ட் பேட்டரியுடன் தொடராக கொடுக்கப்பட்டுள்ளன. உறுதிநிலை அடையப்பட்ட பின்னர் 3 மைக்ரோஃபெரட் கொள்ளளவிற்கு குறைக்க உள்ள வோல்ட் அளவு, அதில் சேர்ந்துள்ள ஏற்றம், தேக்கி வைக்கப்பட்ட சக்தி ஆகியன யாவை? தொடராய்ந்த Q சமன் CV இல்ல தொடராய்ந்த நான் பார்த்து ஏற்றம் மாறாது. இங்க Q மைனஸ் Q, இங்க Q மைனஸ் Q, ஒரே ஏற்றம். மின் சுற்றுக்களை பார்க்க நாங்க தொடராய்ந்த ஒரே மின்னோட்டம், இங்க ஒரே மின்னேற்றம் வரும். ஒரே மின்னேற்றம் வாய்ந்த பாருங்க. CV பெருக்கம் மாறிலி ஆயிக்கணும், அல்லது கொள்ளளவு அதிகரிச்சா வோல்ட் அளவு குறையும். அந்த விகிதம் மாறி வருமே. இது 3க்கு 6, 1க்கு 2 ஆயிருந்தா இது மாறி வரணும். எப்படி 2க்கு 1 வரணும் வோல்ட் அளவு. மொத்தமாக 9 தானே புள்ள. ஆகவே இங்க 6 வோல்ட்டும் இங்க 3 வோல்ட்டும். இந்த CV பெருக்க மாறிலி ஆயிக்கணும். 3 தர 6 9, சாரி 18, 3 தர 6 18, 6 தர 3 18. CV பெருக்கம் மாறிலி ஆயிக்கணும். இந்த CV பெருக்கம் தரது ஏற்றத்தை தொடராய்ந்த ஒரு ஏற்றம். டைரக்ட் ஆன்சர். வோல்ட் அளவு 6 வோல்ட், ஏற்றம் 6 3 18 மைக்ரோ கூலம். ரெண்டு மீந்தாலும் இந்த அடுத்த சக்தியும் காணணும். என்ன சக்தியும் காணணும். ஹாஃப் QV அல்லது ஹாஃப் CV ஸ்கேர் போடணும். சக்திக்கு half CV ஸ்கேர் 3 தர V ஸ்கேர் 36 36 அஷூரிக்கு நான் 18 3 54 18 3 54 தானே 18 3 54. அப்போ ஆன்சர் வந்து 5வது ஆன்சர் 5வது 39க்கு 5வது ஆன்சர். நேரடியான ஒரு கேள்வி, நேரடியான ஒரு கேள்வி. இந்த முதல் 10 போடக்கூடிய கேள்வி. அந்த வளமையான ஸ்டாண்டர்ட் போக போக பேப்பர் ஹார்டாகும் அடிப்படையில் கேள்விகள் முன்னுக்கு ஈஸியாக்கும், பின்னு போக ஹார்டா. அந்த ஸ்டாண்டர்டு கேட்கணும்னா இது ஒரு 10வது போட வேண்டிய கேள்வி. 10 20 மாதிரி சரிதானே? எனக்கு நிறைய பேர் சரி எடுத்துப்பீங்க இந்த கேள்வி இல்லையா? சரிதானே? ரைட். இனி 40வது கேள்வியை பார்ப்போம். 40வது கேள்வி 6.5 வோல்ட் களத்தினுடைய செல்லும் ஓட்டம் கேள்வி. உண்மையான விளைவில் தடை காணு கேள்வி. எனக்கு இது விளைவில் தடை காணு. 2 ஓம், இங்கால ஒரு 6 ஓம், இங்கால ஒரு 12 ஓம்.
இங்கால ஒரு 10 ஓம் தடை 10 ஓம் இங்கால 2 ஓம் இங்கால 2 ஓம் இங்கால 1 ஓம் இங்கால 2 ஓம் இங்கால 1 ஓம் இங்கால 2 ஓம் இங்கால 8 ஓம் இங்கால 4 ஓம். கேள்வி களத்தினூடாக செல்ற மின்னோட்டமாய் அப்ப விளைவில் தடையை கண்டா சரி ஈஸியா காணலாம். மின்னோட்டம் குறிக்கிறத விடனா விளைவில் தடை அதை பார்த்தோன்னே இந்த அமைப்பு பாருங்க. 1 கீழ் 2 2 கீழ் 4 வீஸ்டம் வளைவேல தத்துவம் அந்த வடிவம் சமநிலை இருக்குதுன்னா வீட்சம் பிரிட்ஜில் பார்க்குது சமநிலை 1 கீழ் 2 2 கீழ் 4 அப்படியே தொழிற்படாது ஓர ரிமூவ் பண்ணலாம். இனி பாருங்க இங்குள்ள தடை எவ்வளோ 3 ஓம் 6 ஓம் விலை தடை 2 ஓம் வருங்க. 2 பெருக்கி 2 கொடுத்தாக பிரிக்கலாம் அல்லது மடங்காக இருந்தா 2 தொடர் சமாதானமாக உள்ள போது 6 ஓம் 3 ஓம் இவற்றில் இருமடங்காக இருந்தா முழு எண் மடங்காக இருந்தா அந்த மடங்கு ஒன்றால கூட்டி பிரிக்கலாம். அதாவது விளைவில் தடை என்று கேட்டா ஏபி கிடையில 6 3 எடுத்தா 3 இருமடங்கு 6 3ஆல பிரிக்கணும் 1 கூட்டி பிரிக்கணும். 6 கீழ் 3 எவ்வளோ 2 இதால பிரிக்கிறதல்ல எத்தனை மடங்கோ அதில் 1 கூட்டி பிரிக்கணும். 6 கீழ் 3 2. இப்ப இந்த தொகுதியே பார்த்தா 2 ஓம் வரும் 2 ஓம். இனி பாருங்க 2 கீழ் 6 4 கீழ் 12 திரும்ப வீஸ்டன் வளைவில தத்துவம் சாமநிலையில இருக்குதுன்னா இந்த தொகுதி பார்த்தா 2 ஓம் போட்டா 2 கீழ் 6 4 கீழ் 12 விகிதம் சமம் தானே. 2 கீழ் 6 இங்க இருமடங்கு 4 கீழ் 12 அப்ப இவரும் தொழிற்படாது இவரும் நீக்கலாம். இங்குள்ள விளைவு தடை இங்க 2 4 6 ஓம் இங்கல 6 2 6 12 18 ஓம். திரும்ப என்ன செய்யலாம் முந்தின பார்த்த தத்துவத்தை பயன்படுத்தலாம். எப்படி 18 ஓம் 6 ஓம் இப்படி போட்டு பார்க்க அவசியம் இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வரையுது. 6 18 3 மடங்கு அப்ப 4ஆல பிரிக்கணும். இப்போ RAB அல்ல விளைவு தடைன்னு எடுத்த R ஈக்குவலண்ட் EQ 18 கீழ் 4 18 கீழ் 4 அப்ப 4.5 யார்ட இந்த தொகுதியில் 4.5 2 கூட்டினா 6.5 இனி 6.5 ஓம் 6.5 வோல்ட் அண்டா மின்னோட்டம் 1 ஆம்பியர். பாருங்க வீஸ்டன் வளைவேலை தத்துவம் 2 முறை பிரயோகிக்கத்துக்கு கேட்கல 1 கீழ் 2 2 கீழ் 4 இவர் தொழிற்பட நீக்கியாச்சு. அவர் இந்த தொகுதியில 3 ஓம் 6 ஓம் தொடர் சமாந்திர சேர்மானம் 2 ஓம் திரும்ப இங்க 2 கீழ் 6 4 கீழ் 12 திரும்ப வீஸ்டன் வளைவேலை தத்துவம் சமநிலையில் இருக்குது. ஆகவே 10 ஓம் தொழிற்படாது. இங்க 6 ஓம் 18 ஓம் 6 ஓம் 18 ஓம் 6 18 3 மடங்கு ஆக 4ஆல் பிரிக்கணும். 18 கீழ் 4 4.5 இந்த தொகுதி 4.5 அதோட 2 ஓம் தொடராகி 6.5 அப்ப சுற்ற பார்த்தா 6.5 வோல்ட் 6.5 ஓம் 1 ஆம்பியர். ஆன்சர் 2வது 40க்கு ஆன்சர் 2வது. சாரி நான் 41வது கேள்வி பார்ப்பேன். 41லேருந்து இதே கேள்வி 2017 மொரட்டுவ ஃபைனல் பேப்பர்ல போட்டிருந்தாங்களா 2017 மொரட்டுவ ஃபைனல் பேப்பர்ல சார் 2017 மொரட்டுவ ஃபைனல் பேப்பர்ல இருந்தது. ரெண்டாயிரத்தி 18 பேப்பர்லயும் அதே ஐடியா வரைஃபா கேட்கப்பட்டிருந்த மொரட்டோ பேப்பர்ல பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு இலேசான வில்லினால் இணைக்கப்பட்டுள்ள ஏபி எனும் இரு சர்வசம குற்றிகள் சீலிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளோர் இலையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. தொடக்கத்தில் தொகுதி ஓய்வில் இருக்கும் அதே வேளை பின்னர் இலை சடுதியாக அருகின்றது. இந்த இலை இந்த வில்ல பார்த்தா வில்லிட சுயாதீன நீளம் இப்படி இருந்திருக்கும். வில்
இப்படி சுயாதீன நீளம் இப்படி இருந்திருக்கும். இப்ப வில் இங்க நீட்சி அடைந்திருக்கிற ரெண்டும் சர்வசம திணிவுகள் குற்றிகள், ரெண்டும் சம திணிவு. விஷயங்களை பார்த்தா சமநிலையில் இங்கே எம்ஜி இருக்கும், இங்கே இழுவை டி இருக்கும், டி எம்ஜிக்கு சமன் சமநிலைக்கு, இங்கேயும் டி எம்ஜிக்கு சமன். இங்கெல்லாம் நிறைய இருக்கும் எம்ஜி. நான் நிறைய கொஞ்சம் சைடில் குறிக்கிறேன்னா ஒரே கோட்டில் காட்டாம இங்கே இழுவை டி, இங்கே நிறைய எம்ஜி இருக்கும். ரைட், இங்கால 2mg டி டேஷ் எடுத்தா 2mg தான் சமநிலை. அதோட இந்த வில் நீட்சி அடைந்திருக்கும், இதுதான் சுயாதீன நீளம். டி இழுவைக்குட்படுவதால் நீட்சி அடைந்திருக்கும். ரைட், இது ஒரு எக்ஸ் அளவு நீட்சி அடைந்து இந்த டிக்கு சொல்லலாம் kx சொல்லு. எக்ஸ் சமன் ke. இதை வில் மாறிலி கேன்னு எடுத்தா டி சமன் kx. இந்த விற்கல விலங்கெடுக்க வேண்டியது புள்ள, இந்த வில்லுல உள்ள இழுவை உடனடியாக பூச்சியம் ஆகுகல்ல. வில்லில் அந்த குறித்த நீட்சி ஈக்கும் வர, அந்த குறித்த நீட்சி இருக்கும் வர அந்த இழுவை காணப்படும். இது வெட்டின உடனடியாக இந்த இழுவை பூச்சியமாகல. இது ஒரு நார்மல் இலையாயிருந்தா அவை நடக்கலாம். இதை வெட்டின உடனடியாக இவற்ற இழுவை பூச்சியமாகலாம், இல்லாமல் போகலாம், உடனடியாக மாறலாம். ஆனால் இல்லை உடனடியாக மாறுகள். அவட நீட்சி இல்லாமல் போனாதான் விஷயம் இல்லாமல் போகும். இப்போ நீட்சி உடனடியாக இல்லாமல் போறல, இது வெட்டின உடனடியாக நீட்சி இல்லாமல் போறல. ஏன்னா நீட்சி இல்லாமல் போகிறதுக்கு ஷார்ப்பாக உடனே நோக்கியங்க, அதுக்கு இதுக்கு வேகங்கள் கிடைக்கும். இப்போ வேகங்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் எடுக்கலாம் சொல்றதாவது. வெட்டின உடனே இதுக்கு 6 முதல் தான் கிடைக்கும், வேகம் கிடைக்கிறல்ல. வெட்டின உடனே 6 முதல் தான் கிடைக்கும், வேகம் கிடைக்கிறல்ல. இந்த நீட்சி உடனடியாக இல்லாமல் போகாது. அப்ப இந்த விசைகள் உடனடியாக இல்லாமல் போகாது. எனவே வெட்டின உடனடியாக பின்னர் நீங்க இந்த தொகுதியை தொகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உடனடியாக பின்னர் அதே இடங்கள்ல இருக்கும், இன்னும் வேகம் கிடைக்கல. நான் இப்ப 6 முடிகள் அடைய தொடங்குது. ஆக விசைகளை பார்த்தா இங்க எம்ஜி வரும், இங்க டி, அதுவும் எம்ஜியாக இருக்கும். இது குறையும். ஆனால் அந்த வெட்டி உடனடியாக பின்னர் பார்த்தா அதே பெருமானம் இருக்கும். டி எம்ஜி இருக்கும், இங்கெல்லாம் எம்ஜி. இதான் விசைகள். ஆகவே இந்த குற்றியை பார்த்தா எம்ஜி இந்த இழுவை அளவார எம்ஜி. அப்ப கீழ் நோக்கி எஃப் சமன் எம்ஏ என்று யோசித்தா 2mg சமன் m into a சுருக்கப்பட்ட a சமன் 2g. இவற்றை கரநிலை ஆரம்புல பார்த்தா பூச்சியமாகும். இரண்டு சமன் என்ன, ஆரம்ப ஆர்முடுகள் பூச்சியம், தொடர்ச்சியாக அந்த கணத்துல பூச்சியம். பதுபர் என்ன செய்ய பாருங்க, யார இவர் மாத்திரம் தானே ஆர்முடுகிறாரு, அப்ப இவருக்கு வேகம் ஒன்று கிடைக்கும். வேகம் ஒன்று கிடைச்சி இவரை நோக்கி வரும்போது இந்த பாருங்க வில் ஏற்கனவே வில்லுள்ள நீட்சி குறையும். இவருடைய ஆர்முடுகள் பூச்சியம், இவருக்கு ஒரு ஆர்முடல் இருக்கு, இருமடங்கு புவியேற்பு ஆர்முடல் போல் இருமடங்கு 2g. இது நோக்கி வரும், என்னை விட வேகம் அதிகரிக்கும், ஆர்முடல் இருக்கிறார், வேகம் ஒன்று பெறுவார். இது இப்படி நோக்கி வரும்போது வில் நீட்சி குறையும், அப்ப இழுவைகள் குறையும். இங்க இழுவை குறைஞ்சா இவருக்கு ஒரு ஆர்முடுகள் கிடைக்கும், இவருடைய ஆர்முடுகள் குறையும். உண்மையான இயக்கம் ஒரு அந்த தொகுதியின் புவியீர்ப்பு மையம் சார்பாக ஒரு SHM ஆகும், இப்படின்னு சொல்லி இயங்குவாங்க. தொகுதியின் இந்த புவியீர்ப்பு மையம் சார்பா இப்படி SHM ஷார்பா பார்த்தா இப்படிதான் இயங்குவான். பொதுவாக ஒரு வேகத்தில் இயங்காது, பொதுவாக ஒரே ஆர்முடன் இயங்காது, இது அலைந்து தான் இயங்கும். அதெல்லாம் கேள்வியில் இல்லை. என்ன அந்த கணத்துல உடனடியாக பின்னர் இதை வெட்டி இல்லை அருந்து உடனடியாக பின்னர். இவரத்துல பாருங்க சுருளிவிலுக்கு தான் இந்த கேள்வி சரியா இந்த கன்செப்ட் பயன்படுத்தலாம். இவரத்துல ஒரு நார்மலான ஒரு இலை இருந்தா பயன்படுத்தலாம். அந்த இலையில உடனடியாகவே இழுவை பூச்சியமாக தொகுதி என்ன செய்யும், ஜியுடன் ஆர்முடும். பெரும்பாலும் நீங்க ஆசிரியர் கூட பிழையானவங்க 3வது ஆசிரியர் தான் பேத்திப்பாங்க. எப்படி இலை அருந்து உடனே ரெண்டும் ஜியோட இயங்கும் சொல்லி, இவரும் ஜியோட இயங்கும், இவரும் ஜியோட இயங்கும். அது சரி. இப்ப இது மீள்தன்மை இல்லாத நீளாத இலையாய்ந்த இந்த இழுவை உடனடியாக பூச்சியமாயிடும்.
நீளாத இலையாய்ந்த இழுவை உடனடியாக பூச்சியமாயிடும். எனவே வரப்போற விசைகள் இங்க எம்ஜியும் இங்க எம்ஜியும் மட்டும்தான். இப்ப நீளாத இலைக்கு ஆசுறது மூன்றாவது ஆன்சர் பொருத்தம் ஜி. என இழுவை உடனடியாக பூச்சியமாயிடும். மீள்தன்மை இலைக்கு விட்களுக்கு இழுவை உடனடியாக பூச்சியமாகிறல்ல. அந்த குறித்த நீட்சி இருக்கும் வரை அது இழுவை தொழிற்பட்டு கொண்டு இருக்கும். அது படிப்படியாக தான் இல்லாமல் போகும். படிப்படியாக தான் இல்லாமல் போகும். ரைட், படிப்படியாக தான் இல்லாமல் போகும். இந்த எக்ஸ் என்ற நீட்சி இருக்கும் வரை அது இழுவை தொழிற்படும். நல்ல ஒரு கேள்வி. இது 2017 மொரட்டுவ பேப்பர்ல இருக்கிறேன். அதே மாதிரி 2018 மொரட்டுவ பேப்பர்ல இந்த ஐடியால வரைவு கேட்டிருப்பான். இது மூணுக்கு இதுக்கும் தொகுதியும் புவியியற் மையத்துக்குமான வரைவு கேட்கப்பட்டிருக்கு. இந்த வரைவை பார்த்தோம்னா, இயக்கத்துக்கான வரைவை பார்த்தோம்னா நான் சொன்ன விடயங்கள் எல்லாமே அதுக்கு வந்துடும். சரிதானே? தேவையான விஷயம் நோட் பண்ணிக்கோங்களே. அதுக்கு 42வது கேள்வி பாபா. 42 இப்போ சில இடங்கள் மாடல் பேப்பர்ஸ்ல காண்பிக்கிற சில இடங்கள்ல இந்த இலைகளுக்கு பதிலாக இலைகள் இல்லாமல் விஷ்சுருள்களை தந்திப்பான். பல எதிர்பார்க்காதான். இலையாய்ந்த உடனடியாக இழுவை மாறலாம், விஷ்சுருளாய்ந்த உடனடியாக மாறாது. அவருடைய நீட்சியில மாற்றம் ஏற்பட்டா தான் இழுவை மாறும். ரைட், அது மாறாத வர இழுவை மாறாம இருக்கு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். 42வது. வளமையான வார கேள்வி இல்லைனா 42. இந்த உண்மையாலம் தோற்றாலம் தொடர்பு. உயரம் எச்சையுடைய ஒரு நிலைக்குத்து கொள்கலத்தில் உயரம் வையிற்கு நீர் உள்ளது. உயரம் வையிற்கு நீர் உள்ளதா? மேலே இருந்து பார்க்கும்போது கொள்கலத்தில் அரைவாசி நீர் இருப்பதாக அவதானிக்கப்படுகிறது. அவ வையின் பெருமானம் நீரின் முருகச்சுட்டி 4/3 வையின் பெருமானம். ரைட், அரைவாசி மேலுக்குள்ள அவதானிக்க அரைவாசி ஆய்ந்தா இந்த அடி இடப்பெயர்ச்சி அடைந்து இந்த இடத்துல தோற்றும். தோற்று ஆழம் இது இப்ப எம்டி ஆகிக்கிறது. மேலுக்கு இந்த பகுதி அரைவாசி நிரம்பிக்கணும்னா இந்த 2 உயரங்களும் சமம். இதுவும் சமம். அதாவது இது H-y இந்த உயரம் இது மொத்தமா H, இது y. அப்ப இது H-y, இது H-y, இதுவும் H-y. சிம்பிளா முடியும். உண்மையாலம் தோற்ற ஆழம். இப்ப முறையை சுட்டி உண்மையாலம் தோற்ற ஆழம் யூவின் கீழ் V, 4/3 உண்மையாலம் y, தோற்ற ஆழம் H-y. சுருக்கலாமே. 4H 4y 3yக்கு சமம். 4H 4y 3yக்கு சமம். 7y 4H. அப்ப y வந்து 4/7H. 4வது ஆன்சர். இதுதான் உண்மையாலம், இதுதான் தோற்ற தானம். மேலுக்குள்ள அவதானத்துக்கு அரைவாசி நிரம்பிய அரைவாசி நீர் இருக்கிற மாதிரியும் அதே நீள் அதே உயரம், எந்த உயரம் நீர் இருக்கிற மாதிரி தோற்றுதோ அதே உயரம் மேலுக்கு தோற்றணும் இடைவெளி. தானே? ரைட், நீர் இல்லாத பகுதியில் அதே உயரம் தோற்றணும். இது H-y. அப்ப தோற்று ஆளும் H-y. அப்ப அரைவாசி நிரம்பின மாதிரி தோற்றும். இதுதான் தோற்றாலும் உண்மையாலும். சாம்பாட போட்டா ஆசை வரும். 43 பாப்போம். அறுபது ஓம் 20 ஓம் ஆல 100 ஓம். 60 ஓம் 20 ஓம் இங்கால ஒரு 100 ஓம் தடை.
ஒரு 12 வோல்ட் பேட்டரி இங்கே புய்த்தொடுக்கப்பட்டிருக்கிற 12 வோல்ட் பேட்டரி இங்கே 60 ஓம் இங்கே 20 ஓம் ரைட். ஒரு வோல்ட் மானி அட மைனஸ் முனை இங்கே இணைக்கப்பட்டிருக்கிற பிளஸ் முனை இங்கே இணைக்கப்பட்டிருக்கு. கீழே தடை ஆறாம், இது பிளஸ் இது மைனஸ், இது புள்ளி ஏ இது புள்ளி பி. ஒருவே காட்டப்பட்டுள்ள சுற்றை கருதுக. 12 வோல்ட் பேட்டரிக்கு அகத்தடை இல்லை. அகத்தடை இல்லைன்னு நான் என்ன முடிவுக்கு போவோம்? அகத்தடை இல்லாட்டி முனைவழுத்த வித்தியாசம் மின்னியக்க விசைக்கே சமனாயிக்கும். சரியா? இந்த முனைகளை குறிக்க அழுத்த வித்தியாசம் எப்பொழுதும் மின்னியக்க விசைக்கே சமன். வி சமன் ஏ மைனஸ் ஐஆர்ல அகத்தடை இல்லை என்றாலும் நீங்க விலங்க எடுக்கணும். ஐஆர் பெருக்கம் 0, ஆர் 0 ஆய்ந்த ஐஆர் பெருக்கம் 0 என விஎம்இயும் சமம். முனைவழுத்த வித்தியாசம் 12 வோல்ட்டுக்கு சமன், மின்னியக்க விசைக்கு சமன். மாறுதடை ஆரை 0 தொடக்கம் 100 ஓம் வரைக்கும் மாற்றலாம். புள்ளி ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கு ஒரு இலட்சிய மையப்பூச்சிய வோல்ட்மானி. இலட்சிய மையப்பூச்சிய வோல்ட்மானி. இலட்சியம் என்றா முடிவிலை தடை, அடுத்த மையப்பூச்சி என்றா பிளஸ் மைனஸ் ரெண்டு பக்கமும் வாசிப்பை காட்டும். ரைட். பல விலங்கெடுக்கணும். சரியாக இந்த பிளஸ் குறிப்பிடப்பட்ட முனை உயரழுத்தம், இங்க தாளழுத்தம், வி பிளஸ் வி மைனஸ் இப்படி இருந்தா வாசிப்பு பிளஸ் பிளஸ் வாசிப்பு பெறப்படும். மாறி இருந்த இந்த முனை உயரழுத்தமாகும், மைனஸ் குறிப்பிட்ட முனை உயரழுத்தமாகும், பிளஸ் குறிப்பிட்ட முனை தாளழுத்தமாகும். இந்த மைனஸ் வாசிப்பு பெறப்படும். இந்த பிளஸ் என்ற குறிப்பிட்ட உயரழுத்தத்தில் இந்த பிளஸ் வாசிப்பு, மாறி இருந்த பிளஸ் என்ற குறிப்பிட்ட தாளழுத்தமாக இந்த மைனஸ் வாசிப்பு பெறப்படும். ஆறுடம் வோல்ட்மானி வாசிப்பு வியின் மாலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இப்ப 3 மைனஸ் 3 ஆரம்பத்தை தீர்மானிக்கலாம். எங்களுக்கு முதலாவது என்ற ஆன்சர்ல அப்படி வருது. ரைட். சும்மா வோல்ட் அளவில் குறித்து கொள்வோம். இது 0 வோல்ட் ஆகிக்கும், இவ்விடம் 12 வோல்ட் ஆகிக்கும். இங்க பாருங்க 60க்கு 20, 6க்கு 2, 6க்கு 2, அப்ப 3க்கு 1, 3க்கு 1. இதான் தடைகளோட விகிதம். 3க்கு 1 தடைகளோட விகிதம் 60 20 3க்கு 1. அப்ப வோல்ட் அளவுல 3க்கு 1 பிரியும். மொத்தம் 12, 3க்கு 1 பிரிவுனா 4 பிரிக்கணும். 4 பிரிச்சா 3 வோல்ட். ஒரு பங்கு இங்க வரும் 3 வோல்ட், இங்க 3 பங்கு 9 வோல்ட். ஆகவே இந்த அழுத்தம் 3 வோல்ட் என்று வரும். பாருங்க 12 மைனஸ் 3 9 வோல்ட், 3 மைனஸ் 0 3 வோல்ட். 9 வோல்ட் 3 வோல்ட், 3க்கு 1. தடைகளும் 60 20, 3க்கு 1. அப்ப சாரி 3 வோல்ட். முதலாவது R0 என்று பார்க்க முடியாது. R0 என்றா இவரை கொண்டாந்து இங்கே இணைக்கிறது. இங்கே பாருங்க நான் சும்மா குறிக்கிறேன். இவ்விடம் 0 வோல்ட் ஆயிருக்கும், இவ்விடம் 12 வோல்ட் ஆயிருக்கும். ஒரே அழுத்தம். இது 12 வோல்ட், இது 0 வோல்ட். அப்ப மையத்துல இந்த மையத்துல 6 வோல்ட். சரியா? அதாவது இது 100 ஓம் தடை தானே. இங்க 50 ஓம் 50 ஓம் என்று பிரித்தா மையத்தில் உள்ளது 6 வோல்ட் ஆகிக்கும். அவ்வாறு மற்ற அழுத்தம் குறிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரும் அழுத்தம். சரியா? இனி பாருங்க. முதலாவது சொல்லும் பாருங்க. இதுல ஆரம்பிக்கணுமேங்க. ஆரம்பிக்கும் போது R0 உள்ள போது V மைனஸ் 3 வோல்ட் இப்படிதானே, V பிளஸ் 0 வோல்ட். ஆக அழுத்த வித்தியாசம் 3 வோல்ட். ஆனால் பிளஸ் முனை தாளழுத்தம், மைனஸ் முனை உயரழுத்தம். எனவே ஆன்சர் மைனஸ் 3 வோல்ட் என்று வரும். இருந்தே கழிக்க மாதிரி எடுத்தாலும் சரி, இருந்தே கழிக்கிற மாதிரி எடுத்தாலும் சரி, பிளஸ்ல இருந்து மைனஸை கழிக்கிற மாதிரி எடுங்க. ஸ்டார்ட் பண்ணணும் மைனஸ் 3 வோல்ட்ல. சரியா? அடுத்தது பார்க்கலாம். அப்ப மைனஸ் 3 வோல்ட்ல ஸ்டார்ட் பண்ண 2 வரைவு தான் நிற்க. முதலாவது 5வது
ஐந்தாவது பாருங்க 50 ஓம் உள்ள போது அதை பார்ப்போமே அது ஈஸி மாதிரி. ஆர்ட பெருமானம் ஆறுண்டு இந்த வழுக்கிக்கு கீழுள்ள தடை, இந்த வழுக்கு மாலிக்கு கீழுள்ள தடை. இது 50 ஓம் சொன்னா இந்த பாயிண்ட் அப்படித்தானே. இந்த பாயிண்ட் ஆயிருந்தா பிளஸ் முனை 6 வோல்ட் மைனஸ் முனை 3 வோல்ட். ஆகவே பிளஸ் முனை உயரழுத்தம் மைனஸ் முனை தாளழுத்தம் ஒப்பீட்டு அளவில் ஒப்பிடும் போது 6 3. எனவே வோல்ட் அளவு வித்தியாசம் எவ்வளவு வரும்? அழுத்த வித்தியாசம் 3 வோல்ட். அப்போ வாசிப்பு 3 வோல்ட் நேரில் வரும். என்ன சார் நம்மளுக்கு 5வது ஆன்சரை விடலாம். ஆக பொருத்தமானது இது முதலாவது. 2 பாயிண்ட் நான் எடுக்கிறேன். ஒன்று R0 உள்ள போது, R0 உள்ள போது அதான் அழுத்தங்க. ஏ அழுத்தம் எப்பவுமே 3 வோல்ட், ஏ அழுத்தம் எப்பவுமே 3 வோல்ட், பி 0. இது R0க்கு புள்ளி, R0க்கு. அதே மாதிரி 50 ஓம்ஸும் எடுத்து பார்ப்போம். ஏன்னா 1 அல்லது 5 தானே ஆன்சர். 25 ஓம பார்க்குறது 50 ஓம பார்த்தா பார்க்கறதுக்கு ஈஸியா குறிச்சை வச்சுக்கிறேன். ஆகவே இது 3 வோல்ட்ல மாறாது. R50 ஓமான வி பிளஸ் என்ற முனை 6 வோல்ட்டா மாறும். ஏன்னா இதுலேருந்து பிளஸ்லேருந்து மைனஸை கழியுங்க. 6 மைனஸ் 3 அப்போ பிளஸ் 3 வோல்ட். எனவே 5வது ஆன்சர் வராது. உள்ளதில் பொறுத்தமே இது முதலாவது ஆன்சர். முதலாவது ஆன்சர். மற்ற பெரும்பாலானவங்களுக்கு காணலாம், மற்ற பெரும்பாலானவங்களுக்கும் காணலாம். அவசியமா இந்த 25 ஓமுக்கு காணலாம், 75 காணலாம், 100க்கு காணலாம். சரியா? ரைட். ஆன்சர் முதலாவது 43க்கு முதலாவது. சரி, சரியா புள்ளி அழிக்கட்டா. சரியா இல்லை அவசியமான அவங்களுக்கு என்ன முடச்சிக்கொள்ளலாம். இது இப்படி 25 ஓமா பெறலாம். ஏன்னா விடையில் 25 இருக்கிறதால 25 டிவைட் பண்ணா 25 டிவைட் பண்ணா இந்த வோல்ட் அளவுகள் வரும். எப்படி 3 வோல்ட் 6 வோல்ட் 9 வோல்ட் 12 வோல்ட். இப்போ சரியாக 25 உள்ள போது 25 தொடும் போது 25 ஓம் தான் ஒவ்வொன்றும் 25 ஓம். சரியாக ஆண்ட பெருமானம் 25 உள்ள போது தான் 0 ஆகும். இது 3 3 அழுத்த வித்தியாசம் 0. 50 நான் பிரிச்சதை 4 இந்த ஆசிரியர் எல்லாத்துலயுமே 25 தந்திக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஆட்ட பெருமானம் 25 டிவைட் பண்ணினா வோல்ட் அளவு குறிச்சு கொள்ளலாம். 3 6 9 12. சரி, ரைட். அப்படின்னா உங்களுக்கு மற்ற பெருமானுக்கும் என்னென்னு காணலாமா? 43க்கு ஆன்சர் முதலாவது. இனி 44 பார்ப்போம். 44 எம் திணிவு சமத்திணிவுகள் காட்டப்பட்டுள்ள தொகுதியில் ஒரு நீட்ட முடியாத இலேசான இலையினால் தொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றினதும் திணிவு எம்மான கேபிட்டல் எம்மான இரு சமதிணிவுகள் ஒரு சீரான வேகத்துடன் இயங்குகின்றன. சீரான வேகம் சாரி என்ன ஆர்முடுகனும் ஆனா சீரான வேகம். எப்படி ஆர்முடுகள் 0 இங்கேயும் இப்ப ஆர்முடுகள் 0 சீரான வேகத்தோடு இயங்குகிறார். கப்பு இலேசானதும் உராய்வு இல்லாததும் ஆகும். ஆகவே இழுவைகள் ஒரே பெருமானம் எடுக்கலாம். இழுவைகள் சமன் டி 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 டி. சாய்தளத்திற்கு திணிவு எம்மிற்கும் இடையே இயக்க உராய்வு குணகம் யாது? பாருங்க, இந்த நிறை எம்ஜி நல்லா கவனிக்கணும். சீரான வேகமாக இருந்தா விசைகள் சமப்படணும். விளைவில் விசை 0 ஆகும். சீரான வேகமாக இருந்தால் ஆர்முடுகள் 0. எனவே விளைவில் விசை 0. விளைவில் விசை 0 இந்த விசைகள் சமப்படணும்.
ரைட். அப்போ டி வந்து கேபிட்டல் எம்ஜிக்கு சமன், அப்படியே வரலாம். இங்கே டீட பெருமானம் என்ன? கேபிட்டல் எம்ஜி. டீல தொழிற்பாடுகள் விசைகளை பார்த்தா எம்ஜி இதாக்கும், எம்ஜி கேபிட்டல் எம்ஜி. அட கூறு எம்ஜி சைன் தீட்டா வரும். இயக்கத்துக்கு எதிராக உராய்வு தொழிற்பாடும். இது இயங்குறதால இயக்கவியல் உராய்வு எஃப்டி என்று போட்டுக்கொள்வோம். இப்போ கேள்வி மியூ டி தான் கேள்வி. மியூ டி இயக்கவியல் உராய்வு குணகம். இது எஃப்டியின் கீழ் ஆர் என்று எடுக்கலாம். ஆர் என்ற விஷயங்களை வரும். கீழே நாங்கள் பயன்படுத்தலாம். சீரான வேகம் என்பதால விசைகள் சமப்படணும். இப்போ மேல் நோக்கி தாக்குற விசை டி, அதாவது எம்ஜி. கீழ் நோக்கி எம்ஜி சைன் தீட்டாவும் எஃப் டி. என்ன சொல்லலாம்? எஃப்டிக்கு எஃப்டிஎம் எம்ஜி சைன் தீட்டா கூட்டினா எம்ஜிக்கு சமன். அப்போ எஃப்டி வந்து எம்ஜி மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா, எம்ஜி மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா. இதான் எஃப்டி. சரியா? சீரான வேகம் என்பது அளவுள்ள விசைகள் சமப்படணும். ஆகவே மேலுக்குள்ள இழுவை எம்ஜி சமனாக்கும், கீழுள்ள விசை எம்ஜி சைன் தீட்டா பிளஸ் எஃப்டி. எஃப்டி என்பது எம்ஜி மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா. கீழே ஆர் என்பது எம்ஜி கொஸ் தீட்டா வளமையானது. சாதனத்தை செங்குத்தா பார்த்த விசைகளை பிரித்த ஆர் சமனாக்கும் எம்ஜி கொஸ் தீட்டா. இது வளமையானது. எம்ஜி கொஸ் தீட்டா. இதான் மியூ டி. இதெல்லாம் சுருக்கினா எம்ஜி 1 மைனஸ் சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா. தேர்ட் ஆன்சர். சரியா? மிச்சம் எழுத அவசியமே இல்லை. இதில் நாங்கள் படத்தில் விஷயங்களை குறிக்கலாம், ஈஸியாக அதிலே குறிக்கலாம். சீரான வேகம் என்பதால் இது எம்ஜி, அப்போ இங்கேயும் எம்ஜி. அது நிறைய கூறு எம்ஜி சைன் தீட்டா. அது இயக்கவியல் உராய்வுகளை தாக்கிக்கணும். அப்போ எஃப்டியோட பெருமானத்தை காணலாம். அப்படி சாம்பாடு போட அவசியமே இல்லை, நேரடியாக எழுதலாம். உங்களுக்கு இரண்டும் கூட்டி இதுக்கு சமனாய்க்கணும்டா ஒரு பெருமானம் அதை கழிச்சா தான். ஆர் வளமையானதான். சாயுதளத்து செங்குத்தான திசையில சமநிலைக்கு விஷயங்களை பிரிச்சா ஆர் சமனாய்க்கணும் எம்ஜி கொஸ் தீட்டா. 45 பாருங்க. 1200 கிலோகிராம் திணிவில் ஒரு மோட்டார் கார் 22 கிலோவாட் என்ஜின் வலுவுடன் கிடையான நேர்வீதியில் மாறாக்காது 20 ms செல்கிறது. சர்வசம ஆனால் கிடையுடன் 3 பாகை சாய்ந்துடன் நேர்வீதியில் அதே கதியில் ஏறுவதற்கு மோட்டார் காரின் என்ஜின் வலு யாதாக இருத்தல் வேண்டும். 5 என எடுத்துக்கொள்க. ஆர் என்கிற அழைக்கப்படும் சிறிய கோணம் தீட்டாவுக்கு சைன் தீட்டா அன்னளவில் சமன் தீட்டா என கொள்க. சரி, ரைட். கவனிங்க. இப்படி ஒரு 3 பாகை சாய்வு உள்ளதா? இது வழியே மேல் எழுவதற்கு மோட்டார் காரின் என்ஜினின் வலு யாதாக இருக்க வேண்டும். கிடை இயக்கத்தின் போது என்ன வலுவை பிரயோகிக்கிறோமா? ஒரு சாய்தளம் வழியே அல்ல ஒரு சாய்வான பாதை வழியே மேலெழும் போது அதுக்கு மேலதிகமாகவும் வலு பிரயோகிக்கப்படும். அதுக்கு பிரதானமான ரீசன், பிரதான காரணம் என்ன? அழுத்த சக்தியும் அதிகரிக்கணும் அல்லது நிறையின் கூறுக்கு எதிராகவும் வேலை செய்ய. 2-3 விஷயம் தானே. நிறைக்கு எதிராக செய்கிற வேலை தான் அழுத்த சக்தி அதிகரிக்கப்படும். அழுத்த சக்தி அதிகரிக்கிறேன்னு செல்லதும் நிறை விஷயக்கு எதிராக அல்ல, நிறைக்கு எதிராக வேலை செய்யப்படுகின்றதும் உண்டு. நிறைக்கு எதிரான வேலை தான் அழுத்த சக்தியாக மாற்றம் அடையும். ஆகவே வளமையான தடை விசைகளுக்கு எதிராக எஃப்டி வலு பிரயோகிக்கப்படணும். அதுக்கு மேலதிகமாக ரைட் உராய்வுக்கு எதிராகவும் நிறைட கூறு உராய்வு அல்ல, வளமையான தடை விசைகள் உராய்வு விசைக்கலாம் நிறைட கூறுக்கு எதிராகவும் வேலை செய்யப்படும். எம்ஜி சைன் தீட்டா.
பாருங்க, கார் என்ஜின் வலு யாதாக இருக்க வேண்டும். மொத்த தடை விசை இயக்கத்துக்கு FDN எடுக்கும். இதுதான் என்ஜின் பிரயோகிக்கிற விசை. கிடை இயக்கத்தின் போது கிடை இயக்கத்தின் போது கிடை இயக்கத்தின் போது அதாவது 20 ms-1 கிடை இயக்கத்தின் போது இந்த நிறைட கூறு எதிர்க்காது, எதிராக தொழிற்படாது. ஆகவே இந்த தடை விசைகள் தொழிற்படும் FDN எடுப்போம். எல்லாத்தையும் சேர்ந்து அதை மீறக்கூடிய மாதிரி நாங்கள் விசை பிரயோகிக்கணும். இங்க பாருங்க, சாய்தளம் வழியை மேல் எழும்போது இந்த தடை விசைக்கு மேலதிகமாக நிறைட கூறுக்கு எதிராகவும் வேலை செய்யப்படும். அது செய்ய வேண்டிய மேலதிக வலுவை அல்லது செய்ய வேலை அல்லது பிரயோகிக்க வேண்டிய மேலதிக வலுவை கண்டு கூட்டினா சார் அது சிம்பிளா இருக்கலாம். எங்களுக்கு தடை விசைக்கு எதிராக செய்யப்படும் வேலை அல்ல சாரி நிறைட கூறுக்கு எதிராக பிரயோகிக்க வேண்டிய வலு mg sin theta into v P7Fe என சமன்பாடு சரியா. mg sin theta into v mg தெரியும் 1200 அப்ப 12000 கொண்டு வரும். sin thetaக்கு பதிலா theta ஒன்றே சொல்லலாம். sin theta அன்னளவில் சமன் theta அல்ல சமன் எடுக்கலாம் சிறிய கோணங்கள் ரைட். அப்ப sin theta ஐக்கிய இடத்துல theta எடுக்கலாம். கவனிக்கணும், sin theta thetaக்கு சமன் எடுத்தா இப்ப sin 3/3 சொல்லலாமா? sin 3/3 எடுக்கலாமா? ஏழாவது அதான் சொல்லிங்க. sin theta thetaக்கு சமன்டா sin 3/3க்கு சமன் எடுக்கலாமா? ஏழாதா? என்ன ஏழாது? அதான் சொல்லிக்கிறான் sin theta thetaக்கு எடுக்கலாமா? அப்ப sin 3/3 எடுக்கலாமா? ஏழாது. ரேடியன் லீக்கன் ஆரையன் லீக்கன் 3 என்பது பாகை. நீங்க என்ன செய்ய ரேடியனு மாத்தணும். இப்ப ரேடியனுக்கு எப்படி மாத்தணும்? 180 பாகை என்பது பை ரேடியன் பை. ஒரு பாகை என்பது பையின் கீழ் 180 ரேடியன். இப்ப 3 பாகை என்பது 3 பெருக்கினா சாரி 3 பெருக்கினா பையின் கீழ் 60 ரேடியன். இதான் 3 பாகை என்பது பையின் கீழ் 60. அவை sin thetaக்கு பதிலா theta ஒன்றே போடலாம். theta என்பது பையின் கீழ் 60, வேகம் 20. P7Fe பதிலா mg sin theta அதாவது நிறையின் கூறுக்கு எதிராகவும் மேலதிகமாக ஒரு வலு பிரயோகிக்கணும். சாய்தளம் வழியை மேல் நோக்கி போகும்போது வளமையா கிடைப்பாதையில் தடை விசைகளுக்கு எதிராக வலு பிரயோகிக்கணும். இங்க நிறைட கூறுக்கு எதிராகவும் வலு பிரயோகிக்கப்படும். அது P7Fe போட்டு காணலாம். mg sin theta into v mg 12000 sin theta பாருங்க அதான் கண்டிக்கிறேன். sin theta thetaக்கு சமன். இதுல இருந்து sin 3/3க்கு சமன் எடுக்க இயலாது. sin 3/3க்கு சமன் எடுக்க இயலாது. ஏன்? செல்லுபடியாகும் ரேடியன் லீக்கம் ரேடியன்ல 3 பாகை ரேடியனை மாற்றி 180 பாகை என்பது பை ரேடியன், ஒரு பாகை என்பது பையன் கீழ் 180. அப்போ 3 பாகை 3 பெருக்கணும் பையன் கீழ் 60 ரேடியன். இனி பைட பெருமானம் 3 எடுக்கட்டா. இப்போ 3 20 60 60 சுருக்கப்படும். ஆக இது வரும் 12 கிலோவாட். இப்போ ஏற்கனவே 22 இப்போ 12 கூட்டினா எவ்வளோ? 34 சரியா? இப்போ மலை சாய்வில் இந்த சாய்வில் ஏறத்துக்கு கார் பிரயோகிக்க வேண்டிய மொத்த வலு ஏற்கனவே 20 ms-1 வேகத்தில் பயணிக்கிறதுக்கு 22 பிரயோகிக்கணுமே. அதே 20ஓட தானே மேல் எழுதாரு. ஆகவே அதே வலுவை பிரயோகிக்கணும். மேலதிகமாக நிறை விசைக்கு எதிராக வலு பிரயோகிக்கணும். வந்த 12 20 கூட்டினா எவ்வளோ? சாரி 22 கூட்டினா 34. ஆன்சர் 2வது. ஆன்சர் 2வது. மேலதிகமான ஒரு கேள்வி கேட்குங்க. இந்த 2 சந்தர்ப்பத்திலும் அந்த தடை விசைகளை வெல்ல தேவையான வலு சமனாயிக்குமா இல்லையா?
தடை விசைகளை வெள்ளத்துக்கு தேவையான வலு சமனாய்க்குமா இல்லையா? சமன் சொல்லிடல அவங்க பொதுவாக அது சமன் எடுக்கலாம். இந்த தடை விசைகளை பிரதானமானது போல இந்த வழித்தடை காரணமாக உருவாகிறது, வழித்தடை காரணமாக உருவாகிறது, வலி ஈறுகை விசை காரணமாக உருவாகிறது. சரியா? இப்போ வலி ஈறுகை விசை காரணமாக உருவாகிறது, வலி ஈறுகை விசை காரணமாக உருவாகிறது, வலி ஈறுகை விசை காரணமாக உருவாகிறது. அவர் எங்களை இயங்கினாலும் உண்டு ஏண்டா இந்த இது உதாரணத்துக்கு இதுதான் வாகனத்தை முகப்பண்டா, இது 20ஓடு இயங்கும் போது வலி எந்த அளவு மோதி எந்த அளவு விஷயம் கொஞ்சிட்டுதோ அதே 20ஓடு இவர் எங்களை இயங்கினாலும் அதே அளவு வலி மோதும் தானே, அதே அளவு வலி மோதும், அதே விஷயம் வலி உஞற்றும். அது பொதுவாக இந்த வலி ஈறுகைய வெள்ளத்துக்கு தேவையான வலு ரெண்டு சந்தர்ப்பத்தில் ஒரே வேகம் என்பதால், ஒரே கதி என்பதால் இங்கேயும் 20 அங்கேயும் 20 என்றால் சமன் எடுக்கிறாங்க. சரியா? இங்கேயும் 20 அங்கேயும் 20 அப்ப சமன் எடுக்கலாம். இல்லை என்ற கருத்து பிரதானமானது இந்த வலியிருகை விசை தான், உராய்வு அல்ல. தடை விசை அழைக்கிறது பிரதானமானது வலியிருகை விசை. அதுக்கு மேலதிகமாக இந்த வாகனத்தில் உள்ளுக்கு சுழலும் போது உராய்வு காரணமாக விரயமாகும். அதை விட மேலதிகமானது இந்த பிரதானமானது இந்த வலி ஈறுகை விசை காரணமாக உருவாகிறது. பாருங்க, 22 கிலோவாட் என்ஜின் வலுவுடன் ஒரு கிடையா நேர் வீதியில் மாறாக்காது 20 ms செல்கின்றது. இங்கேயும் இன்னொரு வித்தியாசம் வரலாம். நீங்க யோசிக்கிற மாதிரி உராய்வு வந்து செல், உராய்வுல வர பிரச்சனை சொன்னா இந்த இன்ஜின் பிரயோகிக்க வலுவும் எங்களை கிடைக்கிற உராய்வாள், அந்த முற்றில் உள்ள உராய்வாள். சரியா? வாகனம் ஒன்று செலுத்த தேவையான விஷயம் கிடைக்கிறேங்கள உராய்வால தான். உராய்வு எப்பவுமே எங்களுக்கு எதிராக இல்லை. இதில் உண்மையா அது வீலில் தொழிற்பாடு எல்லாம் பார்த்தா கேள்வி கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் ஆகும். சரிதானே? அதுக்கு நாங்கள் அந்த அளவு எதிர்பார்த்து இல்லை. இதில் சிம்பிளாக முடிவெடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த தடை விசை நான் சொல்ல வர இப்படி தானே. இப்போ கிடையாக 20ஓடு இதை இயக்கினா வலி மோதி உருவாகுற விசையும், அதே இப்படி சாய்வா இயக்கினா வலி வந்து மோதி உருவாக்குற விசையும் சமனாயிருக்கும். இந்த ஓய்வில் உள்ள வழியில் இவர் இந்த டிரெக்ஷன்ல இயங்கினாலும் இந்த டிரெக்ஷன்ல இயங்கினாலும் இல்லை இந்த டிரெக்ஷன்ல இயங்கினாலும் வலி வந்து மோதுதல் உருவாக விசை சமனாயிருக்கும். இந்த வலி வந்து மோதுதலாம் இந்த தடை விசை உருவாக, அதுக்கு எதிராக தான் இந்த 22 கிலோவாட்டை பிரயோகிக்க வேண்டிய ஏற்பாடு. அப்ப அங்கேயும் அதே கதியில் உள்ள போது அதே வலு பிரயோகிக்கப்படும். அதுக்கு மேலதிகமாக அங்கே என்ன செய்யுது, நிறைக்கு எதிராகவும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, நிறைக்கு எதிராகவும் வலுவை பிரயோகிக்க வேண்டியிருக்கிறது. அது வருது 12 கிலோவாட், ரெண்டையும் கூட்டினா 34 வரும். 45 அப்போ ரெண்டாவது ஆன்சரா? சரிதா? ஆன்சர் ரெண்டாவது. சரிதா? அடுத்த கேள்விப்பா 46வது. அந்த முந்தின கேள்வியில் 45ல் அந்த உராய்வுல சின்ன மாற்றம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிற, ஆனாலும் அங்க உராய்வு தடை விசையாக தொழிற்படுகின்றதை விட முற்றிலுள்ள அல்லது செலுத்து முற்றிலோ பிச்சிலோ இதுக்கு எஞ்சின் கனெக்ட் பண்ணிக்கோ அதில் உள்ள உராய்வு செலுத்து விசையாக தான் தொழிற்படும். சரியா? மற்ற செல்லுல உராய்வு தான் எதிராக தொழிற்பட வாய்ப்பு இருக்கிறேன். சரியா? அதே 4 வீலும் கனெக்ட் பண்ணியிருந்தா எல்லாமே செலுத்து விஷயம் தொழிற்பட, உராய்வு வந்து எதிராக தொழிற்படாதது மாதிரி சந்தர்ப்பங்கள். சரிதானே? 46 பாருங்க, கீழே காட்டப்பட்டுள்ள மெயினிலே அட்டவணை மூலம் வகை குறிக்கும் சுற்றியாது. சில நேரம் இதுக்கு கொஞ்சம் கூட டைம் போக வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தானே? வலிக்கு கம்பினேஷனை போட்டு பார்த்தா சரியான ஆன்சர் கிட்ட போகும்போது கொஞ்சம் கூட டைம் போக வாய்ப்பு இருக்கிறாங்க. செஞ்சு பார்த்தா விட எடுத்த செஞ்சவங்க எப்படி செஞ்சீங்க? இந்த 0100 அப்படி போட்டு பார்த்தீங்களா? அப்படியா? ரைட். இப்போ அப்படி இல்லாமல் சும்மா பார்த்தா சும்மா எனக்கு விளங்குது. இப்போ கொமனாயிக்கு அப்படி போட்டால் சில மிஸ் ஆக வாய்ப்பிக்கிறேன் உங்களுக்கு.
இங்கே ஒரு இடத்துல சரியான தொடர்பு எடுக்கலாட்டி மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கிறேன். ரைட், இது எல்லாத்துலேயும் பாருங்க, எல்லா சுற்றுலையும் கொமனாயிக்கிற பகுதி தானே பாருங்க, எல்லா சுற்றுக்கும் பொதுவே அது பாருங்க. இந்த பகுதி எல்லா சுற்றுக்கும் பொது தானே, நான் வரைஞ்சிக்க பகுதி அப்படியே இல்லை பாருங்க, எல்லா சுற்றுலையும் அது பொதுவே. ரெண்டு நன் கேட், நீங்கள் ஒரு நன் கேட் பொதுவாக இருக்கிறேன். ரைட், நான் சும்மா அதில் என்ன அவுட்புட் வரேன்னு பார்க்கேன். PQRS எடுப்போமே, இங்கே வரப்போகுது P into Q bar, இங்கே R into S N கேட் அப்போ பா. F வரப்போகுது P into Q bar into R into S bar பா. N கேட் ஆயுத என்ன வரண்டு போட்டுட்டு நொட்டை போட்டால் சரி நன் கேட்டுக்குரிய வரும். N கேட் ஆயிருந்தா பெருக்கம் டொட் வரும் P into Q, அப்போ நன் கேட் ஆயிருந்தா பா, R into S அவுட பா. இங்கே பார்த்தா இந்த கோவையிடம் இந்த கோவையிடம் பெருக்கம் அவுட பா வரும். அந்த டீமோக்ராஸ் தீரம் அண்டிக்கிறேன், இது தனித்தனி எழுதலாமான்னு சொல்லி முழுவதும் நொட்டி இந்த தனித்தனி எழுதும் போது குறியீட மாற்றணும். இது வரப்போகுது PQ பாட பா ப்ளஸ் RS பாட பா, அதாவது இல்லாமல் போய்த்துடும். ரைட், இதில் வரப்போகுது PQ ப்ளஸ் RS. சரி, அது PQ ப்ளஸ் RS அவுட்புட். எங்களுக்கு தேவை பாருங்க போல பிவடத்தில் நான் பொதுவாக எப்படி எடுக்குது, இந்த ஒன்று வார இடங்களை தான் எடுக்கிறேன்னா அது ஒரு தியரியாக நான் நீங்கள் படிச்சுக்க வாய்ப்பிக்கிறேன். ஒன்று வார இடங்களை தான் எடுக்கணும், ஒன்று வார மாதிரி பெருக்கி எடுக்கணும். A பா இன்ட்டு B பா, இது A இன்ட்டு B பா. மேலே அவுட்புட்டு அவசியம் இதான் பாருங்க, F அண்ட் அவசியம் மேலுக்கு A பா B பா ப்ளஸ் A இன்ட்டு B பா. ஆனால் இங்கே பாருங்க, இதுக்கு அங்கால கிடைக்க போகிறது PQ ப்ளஸ் RS. இந்த தொகுதியில் நான் சும்மா எடுத்தா PQ RS எடுத்தா எங்களுக்கு அவுட்புட்டாக வரப்போகுது PQ ப்ளஸ் RS. எங்களுக்கு தேவையானது A பா இன்ட்டு B பா, A இன்ட்டு B பா இரண்டு ப்ளஸ். அப்போ அதுக்கு செட் பண்ணா சரி, எப்படி PQ RS. ரைட், இதுக்கு செட் பண்ணுங்க பாருங்க. சரி, Pக்கு A பா கொடுங்க, Qக்கும் Sக்கும் B பா கொடுங்க, Rக்கு A கொடுங்க. அப்படி உள்ள சர்க்கிட் இது. இந்த PQ RSக்கு போறது பாருங்க, முதலாவது போகுது பாருங்க, ஒரு இடத்துக்கு A போகுது, அடுத்தது B வருது. முதலாவது நன் கேட்ட பாருங்க, அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போங்க. இப்போ முதலாவது ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னா அதில் முதலாவது நன் கேட்டுக்கு வாரது பாருங்க, ஆளை ஏயும் பியும். எங்களுக்கு அப்படி ஒன்று வர தேவையில்லை, A இன்ட்டு B என்றது அவசியம் இல்லை. எங்களுக்கு எது A B பாரும், அதான் PQக்கு வழங்க வேண்டியது உண்டோ A பா B பா அல்லது A இன்ட்டு B பா. அப்போ முதலாவது விட்டுடலாம். என்னது இந்த இடத்துல வர போகிற அவுட்புட் PQ ப்ளஸ் RS. எங்களுக்கு தேவையானது A பா B பா ப்ளஸ் A இன்ட்டு B பா. அப்போ சரியாக இந்த PQ RSக்கு அதை செட் பண்ணி உள்ளே கொடுத்துட்டா சரி. PQ இடத்துக்கு உதாரணத்துக்கு PQ இடத்துக்கு A பா, QVக்கு எடுத்து B பா, Rக்கு இடத்துக்கு A, SCக்கு எடுத்து B பா. அது மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு. அதாவது இங்க PQ கொடுக்கறதுல இஷர் ஒரு காம்பினேஷன் எடுங்க, A பா B பா, ஒரு சேர்மானத்தை எடுங்க, RSக்கு அடுத்தது எடுங்க. அது இதுல வரண்டு பாருங்க, முதலாவதுல பாருங்க, முதலாவது வந்து பார்த்தா முதலாவது ஆன்சர்ல டிரெக்டா A கொடுக்கப்பட்டிருக்குது. இது பாருங்க, A வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், அதே மாதிரி அடுத்ததுல B வந்து இதுக்கு வருது. அப்ப A இன்ட்டு B இப்படின்னு அவசியம் இல்லை. A இன்ட்டு B என்று A இன்ட்டு B அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவை ஒரு நன் கேட்டுக்கு A பா B பா, அடுத்தது A இன்ட்டு B பா. அது முதலாவது வராது. ரெண்டாவதுல அதுல முதலாவது AB என்று போகுது. அப்படித்தானே, முதலாவது நன் கேட்டு பாருங்க A இன்ட்டு B, இதே தான் வருது. அப்போ அதுவும் அவசியம் இல்லை. மூன்றாவதுல பாருங்க, மூன்றாவது மேலால போகுது A பா பாருங்க, ஆன்சரை பாருங்க. அடுத்ததுல வர்றது B பா பாருங்க, B பா. அடுத்த நன் கேட்ட பார்த்தா A வருது, அடுத்தது B பா வருது, B பா. சரி மாதிரி இருக்கு பாருங்க, A பா B பா, Pக்கும் Qக்கும் Rக்கும் Sக்கும் A B பா. அதான் ஆன்சர், மூன்றாவது ஆன்சர். இது 0 1 0 1 போட்டு பார்த்தா சில நேரம் கூட டைம் போகும். அப்படி இல்லாமல் இப்படி
எடுக்க அதை விட கொஞ்சம் குயிக்காக செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ 0 1 1 0 போட்டு பார்க்குற நேரம் ஒவ்வொரு சுற்றுல நீங்கள் புது ஆர்டர் தானே போவீங்கன்னா 1வது 2வது 3வது 4 5 5வது விட 5 இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்க வேண்டிய ஏற்படும். அவுட்புட் சரியாக வருதுதான் சரி. அதை விட நான் நினைக்கிறேன் இப்படி பார்க்குறது ஓகேன்னு சரி. ஆனால் மற்ற மெத்தட் ஈஸியாக இருந்தால் அதை செய்யுங்க. முழு சேர்க்கிறதுக்கும் ஏபிக்கு அந்த ஒவ்வொரு சேர்மானத்தையும் போட்டு பாருங்க, எதுக்கு எல்லாம் திருப்தியானு பாருங்க. இப்போ சில நேரம் அதுவும் ஈஸியாக வர வாய்ப்பு இப்போ 0 0 போட்டு பார்த்தா சரி சரிசாக கொண்டிருக்குமே வேலை பதை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அதுபோல் மற்றது அதுமே 0 0 முதலாவது சரி வரலாறு அடுத்து பார்க்க அவசியமே இல்லை வேலை அப்படி போட்டு பார்க்கலாம். அதை விட இந்த மெத்தடு போகிறேன்னா ஈஸியான்னு நினைக்கிறேன். சரிதானே? ரைட். ஐடியாவில் என்னென்னு செய்யுது தானே. இப்போ கொமனாய்க்கு எடுத்து அவுட்புட் என்ன வந்து பார்ட்டிக்கு PQRS. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான அவுட்புட் இது பாருங்க, ஏபா பீபா ஏபா ப்ளஸ் A into பீபா. இப்போ PQRS எடுத்துக்கு அதை அந்த இடங்களை செட் பண்ணால் சரி. Pக்கு ஏபா உதாரணத்துக்கு, Qக்கு பீபா, Rக்கு A, Sக்கு பீபா. அதை நடந்துக்காங்க பாரு 3வதுல. P இந்த இடத்துல ஏபா, Q இந்த இடத்துல பீபா, R இந்த இடத்துல A, S இந்த இடத்துல பீபா. சரியா? ரைட். இப்போ சரியா வரல. ஆன்சர் 3வது. சரி, ஐடியா சரி. நாற்பத்தி 47 பார்ப்பேன். 47 அது ஓரளவு ஈஸியாக நினைக்கிறேன். 47 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பக்கத்தின் நீளம் 0.05 மீட்டரான சமபக்க முக்கோணி கடத்தும் தடம் ஒரு சீரான வேகம் v .5 ms பாய அடர்த்தி .1 டெஸ்லாவை உடைய ஒரு சீரான காந்தப்புலம் இருக்கும் பிரதேசத்தை கடந்து செல்கின்றது. ரைட். இப்படி ஒரு பிரதேசத்தை கடந்து செல்லுதான் சீரான வேகத்தில். நான் இதுக்குரிய மின்னியக்க விசையின் மாறல் வளமையா பார்க்கிறேன். நான் நேரத்தோட தடத்தில் தூண்டப்படும் மின்னியக்க விசை எப்படி வர படிப்படியாக உள்வரும்போது இப்படி அதிகரித்து இந்த பகுதி உள்வந்த உடனே 0 ஆயிடும். பிறகு எதிர்த்து செல் அப்படியே அதிகரித்து 0 ஆகும். எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய தியரியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. படிப்படியாக அந்த காந்தப்புலத்தை வெட்டும் நீளம் அதிகரித்து திடீரென்று 0 ஆகும். இதுதான் இந்த மேக்சிமம். அதான் கேள்வினா உயர்ந்தபட்ச மின்னியக்க விசை பருமனும் ஓட்டத்தின் திசை முறையே யாவே தடம் புலத்தினுள்ளே புகும்போது உயர்ந்தபட்சம் உருவாகிறது. சரியாகவே இந்த சந்தர்ப்பம், அதாவது தடம் இந்த சந்தர்ப்பத்தில் உள்ள போது சரியா தடம் சரியாகவே இந்த சந்தர்ப்பத்தில் உள்ள மதிப்பீடு. இதுதான் மேக்சிமம் உருவாக சந்தர்ப்பம். சரியா இப்ப இதுதான் காந்தப்புலத்துக்குள்ள இந்த நேரிய கடத்தி புகத்துக்கு ஈக்கிற சந்தர்ப்பம். இதுதான் மேக்சிமம். உண்மையா வழக்காய் விதிப்படி புலம் உள்நோக்கி அசைவிங்களை இந்த டிரெக்ஷன்ல தூண்டப்படும். இதுல இப்படி தூண்டப்படும், இதுல இப்படி தூண்டப்படும். அல்லது E1 எடுப்போமே, அல்லது இது உள்ளுக்கு வந்த உடனே இப்படி ஒன்று தூண்டப்படும். ரெண்டும் சேர்ந்து இந்த E1 இந்த ரெண்டும் சேர்ந்து விலையும் 0 ஆகும். தேறியது 0 ஆகும். அதனால இது 0 ஆகும். பாருங்க, அந்த E1 படிப்படி அதிகரித்து வந்து அந்த பெரிய பகுதி உள்வந்ததோடு இது 0 ஆகும். ஆகவே இந்த ரெண்டுலையும் உருவாகுகிறது தான் மேக்சிமம். இது இன்னும் உருவாகல, உள் வந்தா தான் உருவாகுது. இது உள் வந்தா தான் உருவாகும். உள் வர முன்னுக்கு இது உருவாகிக்காது. இப்படி உள் வந்தா தான் காந்த விஷயக்குள்ள வெட்டும் போது தான் உருவாகும். ஆனா வெட்டினா உருவானா 0 ஆகுது. 0 என்ன அர்த்தம்?
இங்க ஆரம்பத்தை என்ன உருவாகிக்கிறோம் அதுக்கு சமமான அளவு இங்க உருவாகிக்கிறோம். இங்க உருவாகிக்கு சமன்பாடு சொல்லலாம் மீ சமன் பிஎல்வி பிஎல்வி. ஆகவே பி வந்து தசம் 1, எல் வந்து 0.05, வி வந்து தசம் 5. அப்ப இருக்கின பாருங்க 1 2 3 4 தசமதானம் 25 10 4 வோல்ட் அல்லது 2.5 மில்லி வோல்ட். 2.5 மில்லி வோல்ட் தான் உயர்ந்த பெற்ற பெருமானம் பாருங்க. ஏன்னா இந்த தடம் உள்ளே வந்தடனே இப்படி ஒரு மின்னியக்க உருவாகி அது பூச்சியமாயிடும். ஆரம்பத்தில் உள்ளது சமனானதுதான் இவரில் தூண்டப்பட்டிருக்கும். இரண்டுல தூண்டப்பட்டு இந்த வருமனைக்கு அதுக்கு சமனானதுதான் இதுல தூண்டப்பட்டிருக்கும். இரண்டுல தூண்டப்பட்டதுக்கு சமபருமன் தான் இதுல தூண்டப்பட்டிருக்கணும். ஆகவே மேக்சிமம் என்பது இதுல தூண்டப்பட்ட அளவுதான். அதோட இது இன்னும் உள்ளு வரலையே உள்ளு வந்தா தான் நீக்கிற இவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடஞ்சுழியை தான் உருவாக்கிக்கும். இடஞ்சுழி மின்னியக்க விஷயம் தான் உருவாகிருக்கும். இரண்டும் சேர்ந்து இடஞ்சுழியை உருவாக்கும். இவர் வந்தா வளஞ்சுழி கேன்சல் ஆகும். அல்லது உள் வரும்போது கிராஸ் அதிகரிக்குது எதுக்கும் வகையில டொட் தூண்டப்படணும். அப்ப டொட்டண்டா வெளிநோக்கி என்றா இடஞ்சுழி ஆயிக்கணும். அப்படியும் எடுக்கலாம். தூண்டப்பட வேண்டிய டொட்டன் எடுத்து உள் வரும்போது கிராஸ் அதிகரிக்குது. உள்நோக்கிய காந்தப்புலம் அதிகரிக்குது. எனவே எதிர்க்கும் வகையில டொட் தூண்டப்படும். தூண்டப்பட வேண்டிய டொட் ஆயிருந்தா இடம்சுழி என்று வரும். தூண்டப்பட வேண்டிய டொட் ஆயிருந்தா இது இடம்சுழி என்று வரும். கிளியரா? ரைட். அப்போ மேக்ஸிமம் 2.5 வோல்ட் இடம்சுழி. ஆன்சர் வந்து முதலாவது. ரைட். 48 பாவம். உருவில் ஓர் ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் ஓர் கடத்தும் கம்பி காட்டப்பட்டுள்ளது. கம்பிக்கு அதன் நீளத்தின் வழியே மாறும் ஆரையில் ஒரு சீரற்ற வட்ட குறுக்கு வெட்டுள்ளது. கம்பியின் இடது நுனியிலிருந்து அளக்கப்படும் நீளம் எக்ஸுடன் கம்பியில் இலத்திரங்கள் நகர்வு வேகம் வீடியின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இப்படி ஒரு கடத்தி போகுதா? நான் இதுக்கு வரைவோம், இதுக்கு வரைஞ்சிட்டு அடுத்தது ரிப்பீட் பண்ணா சார் அடுத்து பார்க்கறதுக்குண்ணா இதுக்கு வரைந்துட்டு மற்றதால ரிப்பீட் பண்ணுவோம். அப்படியே இதுவரை பார்த்தா மின்னோட்டம் கடத்தி வழியே மாறாது. ஏற்ற காப்பு தத்துவம் மின்னோட்டம் கடத்தி வழியே மாறாது. சரியா? உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த குழாய்கள்ல திரவம் பாய்த மாதிரி குறுக்கு வெட்டு குறைந்தாலும் திரவ பாய்ச்சல் வீதம் மாறாது. ஆனால் நான் தொடர்ச்சி சாம்பாடில் பாக்கி A1 V1 A2 V2 வந்து AB மாறலி தொடர்ச்சி சாம்பாடு கண்டினியூட்டி ஈக்குவேஷன். அதே மாதிரி நீங்க ஏற்ற பாய்ச்சல் வீதம் குறுக்கு வெட்டு குறைந்தாலும் ஏற்ற பாய்ச்சல் வீதம் மாறாது. சரியா? ஐ மாறாது. அப்ப தொடர்பு எப்படி வரப்போகுது? சாம்பாடு என்ன? I சமம் VANE. ஆகவே நகரல் கதி V கேள்வி ஐயின் கீழ் ANE. மின்னோட்டம் மாறாது, என் மாறாது, E மாறாது. அப்ப V நகரல் கதி நேரடி சமம் 1/A. ஆகவே குறுக்கு வெட்டு குறைய அதிகரிக்கணும். இப்ப பூச்சியத்தில் இருந்தாலும் ஒரு பெருமானம் இடத்துல ஒரு நகரல் கதி என்று இருக்கும். போப்போ அதிகரிக்கணும். ரைட்? அப்ப ஆரம்பத்தில் அதிகரிக்கிற வரைப்புகள் எதிர்க்கிறீங்களுக்கு முதலாவது இரண்டாவது மூன்றாவது ஐந்தாவது விடலாம். மூன்றாவது பூச்சியத்தின் அதிகரிக்க இயலாது. ஏன்னா நகரல் கதி பூச்சியம் அல்ல, ஏதோ ஒரு பெருமானம் மீக்கவான மின்னோட்டம் இருக்கும். நகரல் கதி ஏதோ ஒரு பெருமானம் கட்டாயம் மீக்கணும். ஆகவே மூன்றாவது நீக்கலாம். நேர்கோடு வருமா இல்லையா? வி நேரசம் 1/A. ஏன்னா நேர்கோடு வாரு வயசாம MX அல்ல MX பிளஸ். அப்ப நேர்கோடும் வராது. முதலாவது நீக்கலாம். பார்க்க வேண்டியது இரண்டாவதா நான்காவது ஆன்சர். நான்காவதும் இரண்டாவது என்ன வித்தியாசம்? 2க்கு 4. ரெண்டாவதுல முடிவிலே அணுகிக்கிற. இந்த இடத்துல பாருங்க
முடிவிலியை அணுகணுமெண்டா குறுக்கு வெட்டு பூச்சியமாயிக்கும். குறுக்கு வெட்டு பூச்சியமானால் தான் முடிவிலியை அணுகும். இப்போ குறுக்கு வெட்டு பூச்சியமா இல்லை, ஏதோ ஒரு பெருமானம் மீக்கிறேன். ஆகியோர முடிவிலியை அணுகிற வரைவு போகும் இப்படின்னு சொல்லி பெய்த்தின குறுக்கு வெட்டு பூச்சியமாயிருந்தா இப்படி முடிவிலியை அணுகிப்பார். இப்படி அது இப்படி வந்து குறுக்கு வெட்டு பூச்சியமான தியரட்டிக்கலி யோசிப்பேன். ஆனால் அந்த லைனில் அவர் முடிவிலே அணுகிப்பார். இப்படி அந்த லைனில் முடிவிலே அணுகிப்பார். அது வர போகாது எங்களுக்கு. ஏன்னா இவரத்தில் நிப்பாட்டப்படுது, என்னை திரும்ப குறுக்கு வெட்டு அதிகரிக்க தொடங்குது. வரைவு இந்த மட்டம் வருதான் வரும். இப்படி போய் பூச்சியமாயிருந்தா இது அப்படியே முடிவிலே அணுகிக்குமே. குறுக்கு வெட்டு பூச்சியமானா வி முடிவிலே ஆகும். தியரட்டிக்கலி குறுக்கு வெட்டு பூச்சியமானா வி முடிவிலே ஆகும். சாம்பார்லேருந்து வர முடிவு ப்ராக்டிக்கலான அது சாத்தியமே இல்லை. மின்னோட்டம் ஓடுகள் குறுக்கெட்டு பூச்சியமான, ஆனால் தியரட்டிக்கலி முடிவிலே அணுகணும். சரி, அப்போ முடிவிலே அணுகணும். இந்த இதே போக்கில் இந்த இடக்காண்டி வந்தா அப்போ இந்த இடத்துல பூச்சியம் இல்லை, இந்த இடம் வரக்காட்டி வரும். அது திரும்ப குறுக்கு வெட்டு அதிகரிக்குது. அப்போ அதே பெட்டால் நீங்களும் குறைய தொடங்கும். எனவே வரைவு இந்த முடிவிலே அணுகிறது வராது. ஏன் குறுக்கு வெட்டு பூச்சியமாக அல்ல. ஆகவே ஆன்சர் இது 4வது 48 4வது 48 4வது. நாற்பத்தொன்பதும் நிறைய பேர் மிஸ்டேக் விட்டு இந்த கேள்வி இல்லை, கொஞ்சம் அவசரப்பட்டா பிழையாக நினைக்க. 49வது கேள்வி 6a உடைய ஒரு சிறிய கடத்தும் கோலம் ஒரு பிசுக்கு திரவத்தில் ஓயிலிருந்து விழுகின்றதாம். கோலம் அதன் முடிவு வேகத்தை அடையும் போது பிசுக்கு விசை மூலம் செய்யப்படும் வேலையின் வீதம் வலுவ கேட்கிறான். ரைட், அப்ப பிசுக்கு விசேட பருமன் F 6π நீட்டா AV. சரியா, இவர் முடிவு வேகம் V. ரைட், இவர் முடிவு வேகத்தோடு இயங்குறாரு. ஆக வலு வந்து விசைதர வேகம். பிசுக்கு விசையின் மூலம் செய்யப்படும் வேலையின் வீதம் வலு விசைதர வேகம். சரியா, ரைட். பிசுக்கு விசையின் மூலம் செய்யப்படும் வேலையின் வீதம் விகித சமமாக இருப்பது. ஏதொரு சிறிய கடத்தும் கோலம் ஒரு பிசுக்கு திரவத்தில் ஓயிலிருந்து விழுகின்றது. இந்த வீக்குரிய ஒரு சமன்பாடு இருக்குது. வீக்குரிய சமன்பாடு எப்படி வருது? வீக்குரிய சமன்பாடு என்ற பிவடத்தில் பி சமனா வரப்போகுது. F பைல 6π நீட்டா AV இன்ட்டு இன்னொரு V. இப்போ வேகத்தின் வர்க்கம் வரும். ரைட், ஒரு சமன்பாடு இருக்குது. அதை நிறுவலாம். 2a வர்க்கம் ρ மைனஸ் டி இங்கீழ் 9 நீட்டான்னு சொல்லி மாறி. சரியா சாம்பார் ஒரு ஜி மிஸ் ஆகுது. இவரோட சாம்பாடு முடிவுக்கு அதுக்குரிய ஞாபகமா இல்லை? 2a வர்க்கம் ρ மைனஸ் நாம் பொதுவாக நிறுவித்தான் எடுக்கிறது. அந்த சாம்பாடு பாடம் இருந்தால் நல்லா இப்படி ஒரு சாம்பாடு 2a வர்க்கம் ρ மைனஸ் டி. ρ என்பது கீழ் நோக்கி போகிறதா இந்த திண்மத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தி இன்ட்டு ஜி கீழ் 9 நீட்டாண்டு வாரது. சரியா, சரியா போல அப்படி ஒரு சாப்பாடு அப்பமா இல்லை மறந்து. ரைட், பந்த அடிப்படையில் பாருங்க. இங்க இந்த வி உள்ளுக்கு என்ன செய்யுது? ஏ வருது 6. வி இன்ட்டு வி வி வர்க்கம். வி வர்க்கம் வந்து ஏட 4 வரும். அங்கே ஏட 4 இங்க ஒரு ஏக்கம் எல்லாம் ஏட 5 வரும். 6 ஏட 5. நான் நிறைய பேர் இந்த தொடர்பு எல்லாம் எடுத்து நான் நேரடியா இது உள்ளுக்கு வார ஏ கருதிக்கல, இது ஏல தாங்கிக்கு கருதிக்கல. எனவே எஃப் பி நேசமன் ஏ வந்து 5வது ஆன்சர் போயிட்டு. சரியா சொல்லலாங்க. இதை பார்த்தா பாருங்க வி நேசமன் ஏண்டே வரும். ஆனா வி உள்ளுக்கு இந்த முடிவு வேகமும் 6 தாங்கிக்கிற. ரைட், முடிவு வேகம் 6 தாங்கிக்குவாங்க. அப்ப வி நேரத சமன் ஏ வர்க்கம். ஏ வர்க்கம் இங்க வருது. பிறகு பி நேரத சமன் 6π நீட்டா மாறாது. ஏ வி நேரத சமன் ஏ வர்க்கம். அந்த வியும் ஏ வர்க்கம். அப்ப மொத்தமா ஏ வர்க்கம் ஏ வர்க்கம். அப்ப ஏ 5ஆம் அடுக்கு. எனவே ஆன்சர் முதலாவது. ஆன்சர் முதலாவது.
இந்த சாம்பாடு சரிதானே மறந்து போய்த்தோம் நான் வளமையாக நிறுவி தான் எடுக்கிறேன் இப்போ நிறுவல அப்படியே பயன்படுத்தணுமா நல்ல எம்சிக்கு தானே சரியா திண்ம கோலங்கள் நகரும்போது திரவங்கள்ல திண்ம கோலங்களுக்குரிய சாம்பாடா பொற்கோலங்களுக்கு பயன்படுத்த இயலாது திண்ம கோலங்களுக்குரிய சாம்பாடு ரைட் கடைசி கேள்வி பார்ப்போமே 50வது ரைட் அவ ஆன்சர் முதலாவதா 50வது கேள்வி இது வளமையான மெக்கானிக்ஸ் கேள்விதான் கொஞ்சம் கவனமா சுருக்கல் செஞ்சா சரி வளமையான மெக்கானிக்ஸ் கேள்விகள் தான் இது வளமையான மெக்கானிக்ஸில் பார்க்குற மாதிரி கேள்விகள் தான் இது ரைட் இதில் r/2 இங்கே r இது r/2 இங்கே r இது நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு கப்பி ஒரு சீலிங்கில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ள திணிவு எம்ஐயுடைய உராய்வில்லாத விசேடமாக செய்யப்பட்ட ஒரு தனி கப்பி r/2 எனும் ஆடைகளுடைய இரு பகுதிகளை கொண்டுள்ளது அப்ப இது r/2 இது r இரு பகுதிகளை கொண்டுள்ளது ஒருவே காட்டப்பட்டுள்ள இரு இலசா நீட்ட முடியாத இலைகள் கப்பின் ஒவ்வொரு பகுதியும் சுற்றி சுற்றப்பட்டிருக்கும் அதே வேளை அவற்றின் சுயாதீன நுனிகள் திணிவு எம்மை உடைய இரு குற்றிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன திணிவு எம்மையுடைய இரு குற்றிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன அச்சை பற்றி கப்பி மொத்த சடத்துவ திருப்ப மையானது கப்பியின் மொத்த சடத்துவ திருப்ப மைதாராங்க 3/4 mr வர்க்கம் கேபிட்டல் M r வர்க்கம் இதனால் தரப்படுகின்றது குற்றிகள் ஓவிலிருந்து விடுவிக்கப்படும் போது கப்பியின் கோண ஆர்முடுகள் யாது இவரை கீழ் நோக்கி ஆர்முடுகும் இவர் A1 எடுப்போம் A1 இவர் அல்பா இப்போ A1 சமனாய்க்கும் R யாரு தானே போல A1 சமனாய்க்கும் R அல்பாவுக்கு இப்போ நோக்கம் அல்பாவை காணுது இப்போ A1 சமனாய்க்கும் R அல்பா சரி அதே மாதிரி இவர் மேல் நோக்கி ஆர் முடுகுவார் அதை A2 எடுத்தா A2 சமனாய்க்கும் r/2 இன்டு அல்பா ரைட் A2 சமன் r/2 இன்டு அல்பா இனி ஆர் முடுகள் எல்லாத்தையும் குறிச்சாச்சு இவட A1 இவட A2 இனி விசைகளை குறிச்சா இதுல T1 இங்கல mg இங்கல T1 இது வேறொரு இலை T2 அப்ப இங்கல T2 இங்கல mg இனி இவருக்கு f சமன் m இவர்லையும் தொடங்குமே mg minus T1 f சமன் m mg minus T1 இப்போ கீழ் நோக்கி f சமன் m இதெல்லாம் எழுத அவசியம் இல்லை நீங்கள் MCQ செய்யும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ண எழுதுறது mg minus T1 சமன் m1 m into A1 பையில R alpha அது ஒரு சமன்பாடாக எடுப்போம் ரெண்டாவது இவருக்கு டோ சமன் I alpha கப்பிக்கு பால வரப்போது T1 into R minus T2 into R புள்ளியோ பற்றி கப்பிக்கு டோ சமன் I alpha வலஞ்சுழி திசையை பிளஸ் எடுப்போம் இப்போ T1 into R வலஞ்சுழி முறுக்கத்தை உருவாக்கும் ஏன்னா T1 into R வலஞ்சுழி முறுக்கம் T2 into R இடஞ்சுழி முறுக்கம் சரியா அது வரப்போது T1 into R minus T2 into R/2 சமன் I alpha ஐக்கு பதிலாக டிரெக்டாக பிறகு 3/4 mr வர்க்கம் 3/4 mr வர்க்கம் into alpha right சரிதானே போல இவரை பார்த்தா T1 into R வலஞ்சுழி முறுக்கம் T2 into R இடஞ்சுழி இப்போ கழிக்கணும் சமன் I into alpha I வந்து 3/4 mr வர்க்கம் into alpha ரைட் இதில் R எல்லாம் சொல்லிக்கொள்வோமே T1 minus T2 into half 3/4 mr alpha ஒரு R சுருக்கிறேன் திரும்ப F சமன் m இவருக்கு மேல் நோக்கி
இந்த பகுதி நீங்கள் எழுத அவசியம் இல்லை உங்களோட எக்ஸாமுக்கு ஏன்னா செஞ்சு பார்க்கும்போது அந்த பகுதி எழுத வேண்டிய ஏற்பாடும் இது எழுத அவசியம் இல்லை. கீழே வரப்போது T2 minus mg. T2 minus mg சமன் direct m into A2 பைல r by 2 into alpha. r by 2 into alpha. இப்போ கேள்வி அல்ஃபா யாது மூணு சாம்பாலும் சரியானா mr alpha 3 கீழ் 4 mr alpha அடுத்தது mr by 2 into alpha. கிளியரா? இப்போ சுருக்க போறேன் கொஞ்சம் கவனிக்கணும் புள்ளன் கவனிங்க சுருக்கல பாருங்க. இரண்டையும் கூட்டினா T1 போய்த்திடும். இதையும் கூட்டினா முதலாவது ரெண்டாவது மூன்றாவது நேரடியாக கூட்டலுமா? இங்க என்ன T2 by 2 வைக்கிறேன் இரண்டையும் கூட்டலாம் T1 கேன்சல் ஆயிரும். இப்போ T2 by 2 அப்போ இங்கே T2 வைக்கிறேன். இந்த சாம்பாடு ஃபுல்லாக ரெண்டால பிரிக்கிறேன். இப்போ கூட்டு வாங்க இப்போ கூட்டினா பாருங்க மைனஸ் T1 போயிடும். T2 by 2 போயிடுமே. இங்கே வரப்போது mg by 2 எவ்வளோ mg by 2 விளங்குதா? 1 சா 2 சா 3 கூட்டினீங்கன்னு சொன்னா அப்போ சின்ன ஒரு வேலை செய்கிறேன் நான் இடத்துல பாருங்க எல்லாத்தையும் ரெண்டால பிரிக்கிற மூணாம் சாம்பாடு அப்போ மூணையும் கூட்டினா மைனஸ் T1 மைனஸ் T2 minus T1 minus T2 by 2 plus T2 by 2 cancel ஆயிடும். mg by 2 ன்னு வரும். இங்க பாருங்க பாப்பா mr alpha உண்டிக்கு இங்க 3 கீழ் 4 இருக்கிற இங்க 1 கீழ் 4 அவன் ஈஸியா வர மாதிரி இருக்குதுனா mr alpha 1 mr alpha 4ல 3 இங்க mr alpha 4ல 1 அப்ப 4ல 3 4ல 1 சேர்ந்தா 4ல 3 4ல 1 கால்வாசி முக்காவாசி சேர்ந்தா 1 இங்க 1க்கு அப்ப 2 mr alpha கூட்டினா 2 mr alpha 2 mr alpha இனி ஆன்சர் mm சுருக்கப்படும் alpha g இன் கீழ் 4r g இன் கீழ் 2r கீழ் கொண்டு வாங்க 4r ஆன்சர் எத்தனாவது? நான்காவது ஆன்சர் நான்காவது. நீங்க எழுத வேண்டியது 1 2 3 4 லைன் தானே. இதெல்லாம் எழுத அவசியம் இல்லை. இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண எழுதுறது தானே. படத்தில் விஷயங்களை கூறிங்க அதே படத்தில் விஷயங்களை கூறிங்க. இது எழுதலாம் 1 இது 2 இது நான் சுருக்கினது அதிலே உங்களுக்கு 2 ஸ்டெப் எழுத அவசியம் இல்லை அதிலே வைக்கலாம். இது 3 அரையாள பிரிக்கணும் வேற எழுத அவசியம் இல்லை. சும்மா 2 எல்லாத்தையும் போட்டு போங்க. அதான் 2ஆல பிரிக்கணும் என்பது ரைட். இனி கூட்டினா ஈஸி ஆன்சர் வரும். ஜி கீழ் 4r நான்காவது ஆன்சர் சரியா? அப்படி இல்லாட்டி கொஞ்சம் சுருக்கல் டைம் போகும். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுப்பீங்க சுருக்கல் அது மாற்றி இதை பிரதிடுதா. முதலாவது விஷயம் நான் பாருங்க ஏ ஒரு இடத்துலையும் பிரதிடல ஆர் அல்பாவே பிரதிடுங்க. இது படத்துல பிரதிட்டா அல்லது F7 MA போட்டு ஏ போட்டு இன்னொரு ஸ்டெப் போட்டு ஆர் அல்பா இங்கே A2 போட்டு இன்னொரு ஸ்டெப் r by 2 into alpha அதெல்லாம் குறைக்கலாம். உங்களுக்கு எது கேள்வி அல்ஃபா தானே ஏ அவசியம் இல்லை. அல்ஃபா சார்பாக பிரதிட்டு கொண்டே போங்க சரி ரைட். அப்போ அதோட எல்லா கேள்வியும் முடியுதா இல்லை?